அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். ஒரு ஆன்மீக தேடலுடைய நபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சித்தர்கள் யுகம் துவங்கிவிட்டது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதற்கு பிறகு சித்தர்களுடைய ஆட்சி தான் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் முருக யுகம் துவங்கிவிட்டது, முருகப்பெருமான் தான் இனி ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதன் அர்த்தம் என்ன? இப்போ உதாரணத்திற்கு சித்தர்கள் யுகம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் என்ன நடக்க வேண்டும், யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை சித்தர்கள் தான் தீர்மானிப்பார்களா? அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களா யாருன்னு? அவங்க இல்லது ஏதோ ஒரு சித்தர் ஒரு ஆட்சியாளருடைய மனதில் புகுந்து கொண்டு சித்தர் எப்படி தர்மத்தின்படி நடக்கிறாரோ அதன்படி அவர் சொல் கேட்டு இவர் நடப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இங்கே நடப்பது மக்களாட்சி. இங்கே ஒரு அரசியல்வாதியை மக்கள்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எப்போவுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு ஆட்சி தான். இப்போ சித்தர்கள் யுகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா? அப்போ அது எல்லாம் வெறும் கட்டுக்கதையானா? சித்தர் ஆட்சிங்கிறது சாத்தியம். சித்தரை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னா, முதல்ல சித்தர்கள் என்பவர்கள் யார்? சித்தன் அப்படின்னா தனக்குள்ளேயே எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. புரியுதுங்களா? அதற்கென்று ஒரு அலைவரிசை உள்ளது, நம் மனதிற்கென்று ஒரு அலைவரிசை உள்ளது. நம் மனதில் அலைவரிசைக்கும் இறை வழிகாட்டுதலின் அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணைவு ஏற்படும் போது ஹார்மோனிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த ஒருங்கிணைவு ஏற்படும் போது இறை வழிகாட்டுதலை புரிந்த மனிதராக, இறைவனிடம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதராக நீங்கள் இருப்பீர்கள். அப்போது சித்தர்கள் என்பவர்கள் இந்த இறை வழிகாட்டுதலை உணரும் தன்மையில் அவர்களுடைய மனம் செழுமைப்பட்டிருக்கும். மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட செழுமையான மனச்சூழலில் இருப்பும் மனிதருக்கு பேர் சித்தன். அப்போது அவருடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுதோ அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவாறே அவருடைய மனம் இருக்கும். அப்போது பாசிட்டிவாக இருப்பார், ப்ரொடக்டிவாக இருப்பார், ப்ரோக்ரெசிவாக இருப்பார். தான் மனம் உடல் அப்படிங்கிறத கடந்து தான் ஒரு பல பரிமாணங்களில் பரவி இருக்கும் ஒரு உயர் ஆத்மா அப்படிங்கிறத மல்டி டிமென்ஷனல் பீயிங்கிறத புரிஞ்ச நிலையில் இருப்பார். இங்கே எல்லாரும் ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில சித்தர்கள் சயின்டிஸ்டாகவும் இருக்கலாம், கலையிலும் இருக்கலாம், சமூக சேவையிலும் இருக்கலாம். ஒரு காமராஜர் மாதிரி இருக்காருன்னா அவரும் ஒரு வாழும் சித்தர் மாதிரி தான். ஏன்னா பரிசுத்தமான உள்ளத்தோடு தானே மக்களுக்கு உதவி செஞ்சார், தன் சுயநலத்துக்குன்னு எதை எடுத்துக்கலையே. அப்போது இங்கே சித்தர்கள் ஆட்சி அப்படிங்கிறது எப்படி வரும்னு சொன்னால், மக்களினுடைய மனம் என்றைக்கு ஒரு ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களினுடைய பெரும்பான்மையான மக்களின் மனமானது ஒரு சித்தருக்கு தகுந்த மாதிரியான ஒரு மனச்செழுமைக்கு நாம் மாறும்போது இங்கே அனைவரும் சித்தர்களாகத்தான் இருப்போம். சித்தர்கள் ஆட்சி தான் இங்கே தொடரும். அப்போ பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தொகையான மக்கள் அறிவில் சிறந்த பெருமகன்களாக மாறும்போது அது நிகழும். இப்போது நான் அதனால தான் சொல்கிறேன், சச்சித் குரு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே சத்தியத்தை சித்தத்தில் உரைக்கும் குருவாக உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் வயப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது உங்களுடைய அனுபவங்களிலிருந்தே அதை நீங்கள் கற்றுக்கலாம். அப்போது சித்தர்கள் யுகம், சித்தர்கள் ஆட்சிங்கிறது வேறொன்றுமல்ல. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவரவர்கள் சுய வெளிப்பு பெற்று தனக்குள் நிகழும் அந்த இறை வழிகாட்டுதலை புரிந்த வண்ணம் இருந்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்தாங்கன்னா உங்களுடைய இறை வழிகாட்டுதல், ஆன்மாவின் வழிகாட்டுதல் என்ன சொல்கின்றதோ அதன்படி தான் நடப்பீங்க. அது நெகட்டிவாக இருக்காது. பிறரை அடித்து பிடுங்கி சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமோ, பிற பொது சொத்துக்களை சுரண்டி சம்பாதிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய சக்தியை எப்படி பயன்படுத்தினா அது பொருளாக மாறுதுங்கிற சூட்சமத்தை உணர்ந்த வண்ணம் இருப்பீர்கள். இப்போது பிரியாணி கொடுத்தா ஓட்டு, 2000 கொடுத்தா ஓட்டு. இது பாழ்பட்ட மனதினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த மனதிற்கு சுபிஷம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, எதிர்மறை நம்பிக்கைகளால் இருக்குது. வறுமை சார்ந்த நம்பிக்கைகள், பயம் சார்ந்த நம்பிக்கைகள் தனக்குள்ளே இருக்குது. தன்னால் பொருள் ஈட்ட முடியாதுன்னு நம்புகிறான். என்னைக்கு ஒரு மனிதன் தன் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்குறானோ அவனுடைய செயல்பாடுகளிலிருந்தே, அவனுடைய அந்த ஆக்ஷன்லிருந்தே அவனால்
எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் ஒருத்தன் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு பிடிச்ச தொழிலை செய்வான், அதன் வருமானத்தை ஈட்டுவான். ஒரு அரசியல்வாதி வந்து பணத்தை கொடுத்தான்னா நோ தேங்க்யூன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த பொருளை ஈட்டுவது அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இப்படி மனிதர்களுடைய அந்த மனமானது இறை வழிகாட்டுதலை உணர்ந்த வண்ணம் இருக்கும்போது இங்கே அவங்கவங்க சித்தர்களாக மாறுவாங்க. அப்போ தான் சித்தர்கள் யுகம், சித்தர்கள் ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு பிராந்தி பாட்டிலுக்கும் கோழி பிரியாணிக்கும் 2000 ரூபா பணத்துக்கும் ஓட்டை வாங்கிக்கிட்டு காசை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டு சித்தர்கள் யுகம்னு பேரளவுக்கு சொன்னால் அது உதட்டளவில் மட்டும்தான் இருக்கும் ஒழிய அது வேறு ரியாலிட்டியில் அது இருக்காது, ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அது இருக்காது. அப்படிங்கும்போது உங்களுக்குள் இருக்கும் அந்த பொக்கிஷத்தை, இறை வழிகாட்டுதலை உணரும் தன்மைக்கு நீங்கள் எப்போது மாறுகிறீர்களோ அப்போதே இந்த ஒரு புது யுகத்தில் நீங்கள் புது யுகம் படைப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும். இல்லைன்னா கூட உங்களுடைய இறை வழிகாட்டுதல் சொல்லுதோ இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு மைண்ட் கிளாரிட்டியாவது வேணும். தவறானவர்களுக்கு நான் வந்து செவிசாய்க்க மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படி இருந்தால் கூட அந்த சித்தர்கள் யுகம் உருவாகுவதற்கு முதல் படிக்கட்டாக அமையும். தவறுக்கு துணை போகக்கூடாது, அநியாயங்களுக்கு துணை போகக்கூடாது, ஊழலுக்கு துணை போகக்கூடாது. எந்த ஐடியாலஜியும் ஊழல் சுயநலம்னு வந்துட்டால் அதை விளக்கிடணும். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தில் மக்கள் எப்போ மாறுறாங்களோ அதுதான் அந்த சித்தர்கள் யுகம் துவங்குவதற்குண்டான முதல் படிக்கட்டு. புரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த சித்தரும் இங்கே அரசியல்வாதியை தண்டிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அரசியல்வாதிக்கு பதவியும் அந்த பவரையும் கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய மக்கள். அப்போது அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய அலைவரிசை மாறும்போது, ஒரு வெளிப்படைந்த மனிதர்களாக மாறும்போது நீங்கள் சொல்லும் அந்த சித்தர் யுகம் என்பது நடக்கும். அது வரைக்கும் பேசிக்கலாம், சித்தர் யுகம் துவங்கியாச்சு அப்படின்னு சொல்லி திருப்திப்படுத்திக்கலாம். ரியாலிட்டியில் இங்கே சமூகம், நாட்டினுடைய சூழல், மக்களுடைய வறுமை அப்படிங்கிறது அப்படியே தான் நிலைத்து கொண்டிருக்கும், அப்படியே தான் நீடித்து கொண்டிருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்குள் இந்த மாற்றம் வரட்டும். உங்களுக்குள்ள இறை வழிகாட்டுதல் நிகழுது இல்லையா, அதோடு உங்களுடைய மனம் ஒருங்கிணையட்டும். இறை வழிகாட்டுதலை புரிந்த மனிதனாக நீங்கள் மாறுங்க, மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்கள். அதுதான் முதல் ஸ்டெப். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.